போடுற யூபிவிசி பைப்பு நம்ம யூஸ் பண்ண கர்டு அந்த டப்பாவை வச்சு சின்ன பக்கெட் மாதிரி இருக்கும் அது அந்த பிளாஸ்டிக் தூக்கி போடுற பிளாஸ்டிக் கர்ட் டப்பாவை வச்சு எப்படி ஃப்ளவர் டவர் மீடியமான சைஸ் ஃப்ளவர் டவர் உருவாக்குவது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வெற்றி பெறுவது எப்படி என்று யோசித்து தடுமாற வேண்டாம். தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்தா நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க நண்பர்களே. நம்ம பல பேர் என்ன பண்ணுவோன்னா, ஒரு செடி வச்சா வளரலைன்னா என்னால் கார்டனிங்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் அது தோல்வி இல்லைங்க, அது ஒரு லெசன். ஏன் அந்த செடி வளரல? மண் சரியா இல்லையா? தண்ணீர் அதிகமாக ஊற்றிட்டோமா? சூரிய ஒளி சரியாக கிடைக்கலையா? இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிச்ச அடுத்த முறை நிச்சயம் நம்ம தான் வெற்றி பெறுவோங்க. அதனால தான் இன்று நம்ம வீணாக தூக்கி போடுற பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி ஒரு அழகான ஃப்ளவர் டவர் எப்படி செய்யலான்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த கர்ட் டப்பாவை எடுத்துக்கோங்க. கர்ட் டப்பாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு